எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. கேளுங்க. வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, கவலை கண்ணி மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. கேட்போம். மறக்கணும், கர்த்தரையே நோக்கணும், கற்று தாரும் ஆவியானவரே. செய்த நன்மை நினைக்கணும், நன்றியோடு துதிக்கணும், சொல்லி தாரும் ஆவியானவரே. செய்த ஆமாண்டவரே, செய்த நன்மையை நினைத்து சொல்லி தாரும் ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும், எங்களுக்குள்ளே வாசமாயிருக்கிற ஆவியானவரே, உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே ஆவியானவரே, இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. எதிரிகளின் சூழ்ச்சிகள் எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீக்கணைகள் எதிர்த்து நீக்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள் பலவீனங்கள் நீங்கி உற்சாகத்தால் நிரம்ப வேண்டுமே. இந்த நாளிலே ஆண்டவரே, ஆமென், எல்லா பலவீனத்தின் காரியங்கள் ஆமென் நீங்கி போகட்டும், நிரம்ப வேண்டுமே. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் ஆமென், எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா. ஆவியானவரே, ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே,
ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் ஆமென் எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே இந்நாளில் உம் சித்தம் போல் நடத்தி செல்லும் ஐயா ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே 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 பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பலவீனங்களை நீக்கிறவரே எங்களை பலவானாய் மாற்றுகிறவரே எங்களை மறுரூபப்படுத்துகிறவரே ஹல்லேலூயா ஆமாவியானவரே நீர் எங்கே இருக்கிறீரோ ஆண்டவரே அங்கே எங்களுக்கு பலன் உண்டு ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இந்த நாளில் ஆண்டவரே உம்முடைய ஆளுகையினாலே உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்க மத்தியில உலாவும்படியாக ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்திலே கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் அல்லேலூயா தேவன் நம்மளை பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் அல்லேலூயா கடந்த நாட்கள் முழுவதும் நம்மளை பாதுகாத்தார் நம்மளை உடுத்துவித்தார் நம்மளை போஷித்தார் நம்மளை நடத்தினார் ஆமென் அந்த நல்ல தெய்வத்துக்கு நம்ம ஆராதனை செய்யும்படியாக இந்த நாளிலே வந்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 121வது சங்கீதம் நமக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்ச ஒரு சங்கீதம் தான் இதை வாசித்து ஆராதனைக்குள்ள அப்படியே நம்ம கடந்து போகலாம் சங்கீதம் 121 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் உன் கால்களை தள்ளாட விட்டார் என்னை காக்கிறவர் உறங்கார் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை கர்த்தர் என்னை காக்கிறவர் கர்த்தர் என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாய் இருக்கிறார் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் என்னை சேதப்படுத்துவதில்லை கர்த்தர் என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் அவர் என்னை ஆத்மாவை காப்பார் கர்த்தர் என் போக்கையும் என் வரத்தையும் எதிர்மொண்டு என்றென்றைக்கும் காப்பார் ஆமென் அல்லேலூயா நம்மளை பாதுகாக்கிற தேவனை தான் நம்ம ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லேலூயா அல்லேலூயா வசனம் அழகாய் சொல்கிறது என்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை ஆமா அமுல்ராஜை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை சொல்லுங்க உங்க பேரை சொல்லி சொல்லுங்க அல்லேலூயா அமுல்ராஜை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை ஆமென் அல்லேலூயா இந்த விசுவாசம் நமக்கு ரொம்ப முக்கியம் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார் என்பதை நாம் என்ன பண்ணணுமாமா ஒவ்வொரு நாளும் நாம் விசுவாசிக்கணுமாமா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஏன் இதை சொல்றேன்னா சில நேரத்துல நமக்கு சில எதிர்மறையான காரியங்கள் வரும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுங்களா புலம்ப ஆரம்பிச்சிருவோம் அல்லேலூயா அப்ப என்ன அர்த்தம்னா எனக்கு யாருமே இல்லை எனக்கு யாருமே இல்லைங்கிற சிந்தை நம்மளை நிரப்பறங்காட்டி தான் நம்ம என்ன பண்றோம் அநேக நேரங்களில நம்ம புலம்புறோம் ரொம்ப சோர்வுக்குள்ளாகிறோம் ஆனா என்னை காக்கிற தேவன் என்னோடு கூட இருக்கிறாருங்கிற அந்த விசுவாசம் அந்த எண்ணங்கள்லாம் நம்முடைய சிந்தையில நிரம்பி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா பயப்பட மாட்டோம் அல்லேலூயா இந்த நாள்ல அந்த பாடல்களை பாடிதான் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம் இந்த பாடலை பாடும் பொழுது என்னை பாதுகாக்கிற தேவன் 24 மணி நேரம் என்னோடு தான் இருக்கிறார் அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா நெருக்கத்தின் மத்தியிலும் அவர் என்னோடு தான் இருக்கிறார் அல்லேலூயா இடுக்கன் மத்தியிலும் அவர் என்னோடு தான் இருக்கிறார் ஆமென் ஆமென் அல்லேலூயா இந்த பாடலை பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம்
என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். என் மேல் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார். சத்தியத்தின் பாதையிலே நித்தமும் நடத்துவார். பரிசுத்த ஆவியார் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்த ஆவியால் உள்ளத்தை நிரப்புவார். பரிசுத்தர் பரிசுத்தர் அவர் பெயரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. பலவீன நாட்களிலே பலன் தந்து தாங்குவார். பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். பலவீன நாட்களிலே பலன் தந்து பலவித சோதனையில் ஜெயம் நமக்கு அளிப்பார். ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும் கேடகமும் துருகமும் பலனவரே. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. விசுவாசத்தோடு ஆமென். உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே. ரூபமில்லை ஆகையால் சொரூபம் ஒன்றும் இல்லையே. வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தன்னிலே வாஞ்சையுள்ள ஆத்துமாவின் இருதய தன்னிலே வார்த்தையாலே பேசுகின்ற ஆண்டவர் அவர். என்னை உண்டாக்கிய என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கிய அவர் தூங்குவதும் இல்லை. ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. நம்மளை உண்டாக்கின தேவன் என்ன பண்றது இல்லையாமா? ஆமா. அவர் எப்படிப்பட்டவனா? அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆமென். அல்லேலூயா. என்னை காக்கிறவர் ரொம்ப ரொம்ப நோஞ்சான ஆள்லாம் கிடையாது. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த தேவன் தான் என்ன பண்றாராமா? என்னை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. எங்க மனைவி ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவாங்க. எங்க அப்பா கூட இருந்தாருன்னா எனக்கு பயமே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சிறு வயதிலிருந்து இந்த தேருக்கு அந்த புலிகுளம் சில தேர்லாம் நடக்கும். அப்போ அவங்க அப்பா கூட இருந்தானா ஒரு பயம் இருக்காது. தைரியமான ஒரு சூழ்நிலை அவங்களுடைய இதயத்துல உண்டாயிரும். ஸோ அதே போலதான் தேவன் எப்படிப்பட்டவர், ஏன்னா அவங்க அப்பா எப்படிப்பட்டவன்னு அவர் அறிஞ்சிருக்கிறாங்க. எங்க அப்பா தைரியமா எங்க போனாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் முன்னாடி நிற்பார் அப்படின்னு சொல்லுகிற ஒரு காரியம் அவங்க அறிந்திருந்தபடினாலே பார்த்தீங்கன்னா அவங்க கடையில போய் என்ன பண்ணிடுவாங்களாமா, அந்த விளையாட்டுத்தனமா பண்ணி அந்த ஜாடியில உடைச்சிருவாங்களாமா. தப்பு யார் மேல? மனைவி மேலதான். ஆனா போய் அவங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அண்ணாச்சிட்ட போய் சண்டை போடுவாராமா. என் புள்ள அப்படிதான் உடைப்பா, உனக்கு எவ்வளவு வேணும் காசு, நான் தரேன் உனக்கு அப்படிங்கிற போது என்ன ஆகுது, எங்க அப்பா எனக்காக என்ன பண்ணுவாரு, எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாருங்கிற அந்த உணர்வு அவங்க உள்ளத்துல ஒரு தைரியத்தை உண்டாக்கும். அல்லேலூயா. அப்ப அவங்க அப்பாவை குறித்தான அறிவு இருக்கிறபடினாலே அவங்க அப்பா பக்கத்துல இருந்தா போதும், இந்த தைரியம் அவங்களுக்குள்ள உண்டாயிருது. அல்லேலூயா. அதே போல தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ளதான் நமக்கு ஒரு பலன் நமக்குள்ள உண்டாகும். அல்லேலூயா. ஸோ அந்த என்னை காக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் ஆகாத காரியங்கள் ஒன்றுமே இல்லைங்கிறத நான் முதல்ல என்ன பண்ணியிருக்கணும், என் சிந்தையில அறிந்திருக்கணும் இல்லையா? அப்படி அறிந்து கொண்டீங்கன்னா உங்களை காக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பயமே இருக்காது. அல்லேலூயா. நம்மளை காக்கிற தேவன் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அல்லேலூயா. ஏசாயால இன்னொரு வசனத்துக்கு 31 அதிகாரத்துல 5வது வசனம், பறந்து காக்கிற பட்சியை போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் எப்படி இருக்கிறாராமா,
ஆதரவா இருக்கிறாராம். அல்லேலூயா. என்னை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதே நேரத்தில் எப்படி இருக்கிறாராமா? என்னை பாதுகாக்கிற தேவன் பச்சை போல பறந்து கொண்டே இருக்கிறாராமா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. சாதாரண ஒரு கோழி தான், பார்த்துக்கிறீங்களா? தன் குஞ்சுகளை வச்சு அப்படியே மேய்ச்சிக்கிட்டே இருக்கும், பார்த்துருக்கிறீங்களா? மேய்ச்சிக்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு பெரிய கழுகு வரும் பொழுது அது வரைக்கும் சாதுவாயிருந்த அந்த அந்த கோழி ஒரு ஆக்ரோஷமான ஒரு உருவத்தை உண்டாக்கும் பாருங்க, பார்த்துக்கிறீங்களா? அந்த கழுகே பயந்துரும். நான் ஒரு சின்ன ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு பெரிய கழுகு அந்த குஞ்சுகளை கொத்துறதுக்கு தைரியமா வந்து இறங்குச்சு. அது வரைக்கும் சாதுவா இருந்து அப்படியே கொக்கோ கொக்கோன்னு கொத்திட்டு இருந்த அந்த கோழி அது ஒரு உருவத்தை மாத்துச்சு பாருங்க. ஒரு உருவம், அந்த ரக்கையெல்லாம் விரிச்சிட்டு, அதை காட்டிலையும் உருவத்துல சின்ன உருவம் தான், ஆனா அதோடைய அந்த 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 காட்சி பயங்கரம் வந்தபடினாலே அதை விழுங்க வந்து அந்த கழுகு வந்து அப்படியே ஒரு அடி பின்னாடி போயிடுச்சு. போய் அது பறந்து ஓடிடுச்சு. அப்படியாக என்ன பண்ணுதாமா? கோழி தன் குஞ்சுகளை பாதுகாக்குதாம். அல்லேலூயா. அப்படி தேவன் நம்மளை என்ன பண்றாராமா? பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை காக்கவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அதே நேரத்துல என்னை எப்படி இருக்கிறாராமா? ஆதரவா இருக்கிறார். அல்லேலூயா. பறந்து காக்கிற பச்சையை போல என்னை பாதுகாக்கிற தேவன் என்னோடு கூட. பறந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பச்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. பறந்து காக்கும் பச்சையை போல எங்களை காக்கும் கர்த்தாவே, பச்சிக்க என்னும் சத்துரு முன்னே ஆதரவாக இருப்பவரே. யாவே 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 ரப்பேகா. என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நீரத்தை எடுத்துக்கொண்டீர். என் சார்பில் நீர் பலியானீர், எந்த நீரத்தை எடுத்துக்கொண்டீர். நீ கொண்ட தழும்புகளால் நிரந்தர சுகத்தை தந்தவரே. நீ கொண்ட என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உம்மாவி என்னில் வசிப்பதினால் மரித்தவை எல்லாம் உயிர்ப்பிக்குமே. உயிர் தெழுந்த வல்லமையால் என்னையும் உயிர்ப்பிக்கும் ஆவியே. அவருடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் அதை உணர்றீங்க? நம்ம வசனம் சொல்வது, கிறிஸ்துவை உயிர்ப்பிக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களில் வாசமா இருந்தால் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை
உயிர்ப்பிக்கிறவர். ஆமென், அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையில் ஏதாவது ரொம்ப சோகத்தின் காரியங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்ன பண்ணுவாரு? சோகத்தை மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆமென், சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் என்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உன்னதமான ஒரு மறைவில் இருந்தீங்கன்னா 3வது வசனம் சொல்லுது, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும். அல்லேலூயா. இந்த வேடனுடைய கண்ணி பார்த்துக்கிறீங்களா? பறவை பிடிப்பதற்காக கண்ணி போடுவாங்களே, அது பறவைக்கு தெரிகிற மாதிரி போடுவாங்களா? போட மாட்டாங்க. ஆனால் பறவை பார்க்கும்போது எப்படிதான் இருக்கும்? அங்கே ஒன்றும் இல்லாத மாதிரி இருக்காது. அங்கே அதுக்கு தேவையான இறைகள்லாம் அங்கே போட்டிருப்பாங்க. ஏன்னா பறவை அங்கே இறங்கணும், அந்த கண்ணியில் மாட்டணுங்கிறதா வேறனுடைய காரியம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னுடைய மறைவில் இருந்தீங்கன்னா உனக்கு தெரியாத பிரச்சனையிலிருந்தும் கூட என்ன பண்ணுவேன், நான் உன்னைய பாதுகாப்பேன். வேடன் அப்படிதான். வேடன் அப்படியே ஒளிஞ்சு உட்காந்துருப்பான். பிசாசு ஒளிஞ்சிருப்பான். எப்படா இதில் சிக்குவாங்க சொல்லி காத்து கொண்டு இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வேடனுடைய கண்ணிக்கும் அது உனக்கு தெரியாது. நாளைக்கு உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. நாளானைக்கு உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இல்லை அடுத்த மாதம் உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. ஆனால் நீ என்னுடைய பாதுகாப்பில் இருந்துட்டீங்கன்னா போதும், உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. உனக்கு மறைவான பிரச்சனைகளை கூட என்ன பண்ணுவேன், நான் உன்னைய பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சொல்லுங்க, வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. பாழாக்கும் கொள்ளை நோய் அணுகாது, வேடனின் கண்ணி ஒன்றும் செய்யாது. காக்கும் மரநீரே, கேடகமானீரே, காக்கும் மரநீரே, கேடகமானீரே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே, உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். சொல்லுவோம், ஆமென், ஆமென். வாய்களை திறந்து, வல்லவரே உன் நிழலில் தான் தங்கியுள்ளேன். படைத்தவரை புகலிடம் கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். புகலிடமா கொண்டுள்ளேன். பரிசுத்தரே பாதுகாக்கும் மதிலானார். தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. தீங்கு நிகழாது, ஒரு நோயும் அணுகாது. புகலிடமே, அடைக்கலமே, கோட்டையே, நம்பிக்கையே. ஆமென், ஆமென், ஆமென். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் அறிக்கையிடுவோம். உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றேன். சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளேன். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல், ஆமென். வழியெல்லாம் காக்கும் தூதன் எனக்குண்டு. பாதம் கல்லில்
புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றே சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளே உன்னதரே உன் பாதுகாப்பில் வாழ்கின்றே நிழலில் நான் தங்கியுள்ளே சிறகுகளால் அரவணைத்து மூடுகிறீர் உன் சமூகம்தான் நிரந்தர நீரோடை ஆமே மூடுகிறீர் உன் சமூகம்தான் நிரந்தர நீரோடை நிமிரச் செய்தீரே நிரந்தரமானீரே சொல்லுவோம் ஆமே மானீரே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே புகலிடமே அடைக்கலமே கோட்டையே நம்பிக்கையே உன்னதரே சர்வ வல்லவரே உன் நிழலில் நான் தங்கியுள்ளே ஹalleluya ரிவல ஷலரதுரக நம ஓரத நமல ரகல ரதுரவ நம ஓரிவல ரத நம சொல்லுங்க ஆமென் ஹalleluya நீங்க தான் ஆண்டவரின் கோட்டை ஆண்டவரே நீங்க தான் என் துருகம் நீங்க தான் என்னுடைய பாதுகாப்பு ஆண்டவரே நாங்கள் உம்மை ஆண்டவரே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் ஒன்றுக்கும் பயப்படாமல் ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி செல்வோம் ஆமென் நம்பிக்கையே என் கோட்டையே என் துருகமே என்னை பாதுகாக்கிறவரே என்னை பாதுகாக்கிறவரே சொல்லுங்க எல்லாம் வாயில திறந்து நீங்க தான் என்னுடைய தேவன் ஆண்டவரே ஆண்டவரே சத்துடைய எல்லா கண்ணிக்கும் ஆண்டவரே விலக்கி என்னை பாதுகாக்கிற தேவன் நீர் ஒருவரே நான் சுகமா இருக்கிறேன் என்று சொன்னா ஆண்டவரே அது உம்முடைய கிருபைப்பா ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்த அந்த பாதுகாப்பினாலே ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக ஆண்டவரே நீர் எங்களுக்கு பலன் கொடுத்து இருக்கிறீங்கப்பா என்னுடைய சுய பலன் அல்ல என்னுடைய சுய பலன் அல்ல நீங்க என்னை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்கப்பா ஆண்டவரே உம்முடைய கரம் ஆண்டவரே ஆண்டவரே முன்னும் பின்னும் நெருக்கி ஆண்டவரே வலதுபுறமும் இடதுபுறமும் நெருக்கி ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறது ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவரே எங்க சிரசின் மேல ஆண்டவரே உம்முடைய கரம் இருக்கிறது ஆண்டவரே ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க எங்க பிள்ளைகளை நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க என் குடும்பத்தை நீர் பாதுகாத்து கொண்டு இருக்கிறீங்க என் வழிகளை நீர் செவ்வையாக்குகிற தேவனாய் இருக்கிறீங்கப்பா ஆமென் ஹalleluya நீர் என்னை பாதுகாக்கிற தேவன் நீர் என்னுடைய கேடகம் ஆண்டவர் நீங்க எங்களுடைய ஆண்டவரே சோத்திரம் ஆண்டவர் பாதுகாக்கிற கேடகமாக இருக்கிறீங்கப்பா கோட்டையா இருக்கிறீங்க ஆண்டவரே உள்ளம் தேவனோடு கூட இடைப்பட்டது இருதயங்கள் தேவனோடு கூட இடைப்பட்டது ஆண்டவரே இத்தனை நாள் ஆண்டவரே இந்த பணம் தான் என்னை பாதுகாத்துன்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்லப்பா உங்களுடைய கிருபைப்பா உங்களுடைய பாதுகாப்பு ஆண்டவரே நீங்க எங்க மேல வச்சுக்கிற அன்பின் நிமித்தமாக நீர் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீங்க என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவனில்லை
வைத்த